2026 புது வருடத்தை கொண்டாடுவதற்காக நம்முடைய பாண்டிச்சேரிக்கு சுற்றுலாவாசிகள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாண்டிச்சேரி வாசிகளும் நம்ம சுற்றுலா தலங்களில் கூட இருக்கிறார்கள். 31 டிசம்பர் அதாவது இந்த வருடத்தின் இறுதி நாளில். ஸோ நிறைய நம்ம கூட்டம் லட்சக்கணக்கில் எதிர்பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு வருகை ஒரு சிறப்பாக அமைய போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸு பாதுகாப்பு ஏற்பாடுகளை புதுச்சேரி காவல்துறை செய்திருக்கிறது. அதற்குரிய ப்ரீஃபிங்கு ரிஹர்சல் எல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வருகிற அந்த நம்ம விருந்தினர்களுக்காக விசிட்டர்ஸ்க்காக நம்ம நிறைய ஃபெசிலிட்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஆன்டி ஈவ்டீசிங்காக நம்முடைய வீரமங்கை டீம் ஒன்று மொபைல் பெட்ரோலிங் இருக்குது, ஃபுட் பெட்ரோலிங் இருக்குது. அவங்க ஒரு டீம் யூனிஃபார்மில் இருப்பாங்க, இன்னும் சிவில்லையும் நம்ம டீம் இருக்காங்க. ப்ளஸ் நிறைய க்ரைம் டீம்ஸ் அந்தந்த ஏரியாவில் சிவில் பிளைன் கிளாத்தில் இருந்து அவங்க ஏதாவது பெண்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத அளவிற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் டீமில் இருப்பாங்க. வீரமங்கை டீமில் மகளிர் நம்ம கமாண்டோஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம பயன்படுத்துவோம். இதை தாண்டி நம்ம ஹெல்ப் டெஸ்க்கு நம்ம பீச் ரோட்டில் ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் செலிப்ரேஷன் பீச்சஸில் இருக்குது, ப்ரைவேட் பீச்சஸ், இப்போ ஈடன் பீச்சு, ரூபி பீச்சு, சாண்டியூன் பீச்சு, இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம ஹெல்ப் டெஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்கோம். யாருக்காவது ஏதாவது உதவி தேவைன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பாஷினி ஹெல்ப் டெஸ்க்கு இப்போ நிறைய டூரிஸ்ட் பெங்களூரு, ஆந்திரா, கேரளாவிலேருந்து வருவாங்க, இன்னும் வட இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட மொழி புரிதல் இல்லைனாக்கா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த பாஷினிங்கிற ஒரு ஆப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. ஸோ அதை பயன்படுத்தி அவங்க பேசுனா போதும். மொபைலில் நம்ம அந்த ஆப்பை ஆன் பண்ணோம்னாக்கா அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே நமக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம தமிழில் பேசினோம்னாக்கா அவங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்கள்ட்ட காமிச்சிக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு மொழி புரிதல் பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு இந்த பாஷினி ஹெல்ப் டெஸ்க்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, நம்ம பீச் ரோடு இந்த மாதிரி இடத்துல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். சிசிடிவி கேமராஸ் நம்ம 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராஸ் பீச் ரோட்டில் இன்ஸ்டால் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்டையர் சிட்டியில் உள்ள நம்ம ஐடிஎம்எஸ் கேமராவையும் நம்ம ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம ப்ரைவேட் கேமராஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபீடெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்காக நமக்கு ஒன்று சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ரூம், இன்னொரு லோக்கலைஸ்டு கண்ட்ரோல் ரூம் நம்ம பீச் ரோட்டில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து வாட்ச் பண்ணுவோம். வர்றவங்க ரொம்ப சேஃபாக வாங்க. டூ வீலர் ரைட் பண்ணுறவங்க ஹெல்மெட் போட்டு வாங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோடு வாங்க. நம்பர் பிளேட் இல்லாமல் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வராதிங்க. நம்பர் பிளேட் இல்லாமல் வர வெஹிக்கிள் எல்லாம் சீஸ் பண்ணப்படும். இன்னொன்று ட்ரங்க் அண்ட் ட்ரைவ், அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் 2 பேர் வந்தீங்கன்னா நண்பர்கள் கண்டிப்பாக குடித்து விட்டு ஓட்ட வேண்டாம். அதே மாதிரி 4 வீலர் யாராவது வந்தீங்கன்னாக்கா வண்டி ஓட்டக்கூடிய நபர் அவர் குடித்திருக்கக்கூடாது. இதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆளை நீங்கள் கூட கூட்டிகிட்டு வாங்க. அப்படி வந்தீங்கன்னாக்கா உங்களால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, காவல்துறையினாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. காவல்துறை உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம சொல்கிற ஒரே ரெக்வெஸ்ட் கொஞ்சம் ஓவர் க்ரௌடடான பிளேஸஸை குழந்தைகள், வயதானவர்கள், ப்ரெக்னென்ட் உமன் இவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி நம்ம நம்மக்கிட்ட ஃபுல்லாக எல்லா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குது. ஒரு சுமூகமான ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தை உறுதி செய்வதற்காக புதுச்சேரி காவல்துறை தன்னுடைய எல்லா மேன் பவர் எல்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. 12 மணிக்கு அப்புறமும் நம்மளோட டிப்ளாய்மெண்ட் இருக்கும். நைட் ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் காலையிலையும் இருக்கும். கடலில் குளிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது கடலில் குளிக்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படியே கொஞ்சம் இறங்குறதா இருந்தாலும் எங்கே லைஃப் கார்டோட சப்போர்ட் இருக்கோ அங்கே மட்டும் அவர்களுடன் அனுமதியோடு கடலில் காலை நனைக்கலாம். அதர்வைஸ் பீச் ரோட்டில் நம்ம ஃபுல்லி பேரிகேடட், யாருமே கடல் தண்ணி பக்கம் போக முடியாது, யாரும் முயற்சியும் செய்யக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட், நம்ம பேரிகேடிங் நம்ம பண்ணியிருக்கோம்.
அதை பயன்படுத்தி உங்களுடைய புத்தாண்டை ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக ஆக்கிக்கொள்ள உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக புதுச்சேரி காவல்துறைக்கு வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.